தார் ரோட் ஃபேஸில் ஒரு 5 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. வயசு பார்த்தீங்கன்னா 4 வயசு ஆகுதுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மரமே காய்ப்புக்கு வந்துருச்சு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த 300 அடி தார் ரோட் ஃபேஸில் அமைஞ்சிருக்கிற இந்த தோப்புனோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருங்க. 5 ஏக்கருமே தென்னங்கன்று தான் போட்டிருக்காங்க. வெரைட்டி பார்த்தீங்கன்னா டிஜே கன்று போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மரமே காய்ப்புக்கு வந்துருச்சுங்க. இன்னொரு 6 மாதத்தில் 100% எல்லாமே நல்ல காய்ப்புக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா கண்டினியூஸாக இன்கம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிருங்க. இந்த தோப்புனோட வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பிஏபி பாசனம் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க. அது போக ஒரு தனி கிணறு 7.5 ஹெச்பியில் ஃப்ரீ இபி வந்துருங்க. நல்ல அருமையான தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. வாட்டர் சோர்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க. அதிக வாட்டர் சோர்ஸ் இருக்கிறதுனால தான் டிஜே கன்று போட்டிருக்காங்க, இளநிக்காக போட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா காய்ப்புமே ரொம்ப நல்லா பராமரிப்பு பண்ணிட்டு வரனால ரொம்ப நல்ல காய்ப்பில் தான் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80% மரங்கள் காய்ப்புக்கு வந்துருச்சுங்க. அந்த 80%மே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல காய்ப்பில் வந்திருக்கு. ஒரு கொலைக்கு பார்த்திங்கன்னா 30லேருந்து 40 காய் பிடிச்சிருக்குங்க. அதாவது இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு. இதான் கிணறுங்க. தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். நில மட்டத்துக்கே தண்ணி இருக்குங்க. ஹைப்ரிட் மரமாக இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக தேவைப்படுதுங்க. ஸோ வாட்டர் சோர்ஸும் நல்லா இருக்கிறதுனால ஹைப்ரிட் மரம் போட்டிருக்காங்க. ஹைப்ரிட் மரம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது காய்ப்பினோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறனால உங்களுக்கு நல்ல ஈல்டு வந்து கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15லேருந்து 20 வருஷம் நல்லா காய்க்குங்க. இந்த லேண்டுக்குள்ளே போரெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. கிணத்துல இருக்கிற தண்ணியே போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால போர் இது வரைக்கும் தேவைப்படலைங்க. இப்போ வந்து திருமூர்த்தி மலையிலேருந்து வர்ற பிஏபி பாசனம் பாஞ்சிட்டு இருக்குதுங்க. அதனோட வாய்க்கால் தான் இந்த லேண்டை ஒட்டி போயிட்டுருக்குங்க. இங்கே இருக்கிற ஒரு 2-3 தோட்டத்துக்கு இந்த வாய்க்கால் வழியாக தான் தண்ணி போகுதுங்க. காய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். காயினோட சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் எல்லா மரமுமே நல்ல காய்ப்பில் இருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவலிங்கில் இந்த தோப்பை ரீச் ஆகிடலாங்க. தார் ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கனால ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் இந்த தோப்பை ரீச் ஆகிடலாங்க. செஞ்சேரி மலை ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க. காய் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஒரு கொலைக்கு எத்தனை காய் இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் எல்லா மரமே இந்த மாதிரி தான் இருக்குங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் செஞ்சேரி மலை ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள வந்தால் இந்த தோப்புக்கு வந்துடலாங்க. செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த தோப்பை நம்ம ரீச் ஆகிடலாங்க. பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்டோட மெயின் கால்வாயிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க. அந்த கால்வாயில் பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்குங்க. அதனால் அந்த வாய்க்கால் ஒட்டி இருக்கிற ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருங்க. வாய்க்காலில் தண்ணி போனாலே கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லா அதிகமாக வந்துருங்க. இந்த தோப்பில் இருக்கிற மரத்தில் இருக்கிற கொலைகளை பார்த்திங்கனாலே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு காய் பிடிச்சிருக்குங்க. ஒரு மரத்தில் 4 கொலை இருந்தால் அதில் 4லேயுமே பார்த்திங்கன்னா 30லேருந்து 40 காய் வரைக்கும் பிடிச்சிருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல வெரைட்டி பாருங்கள். எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள் மரம். இப்போவே வந்து இந்த அளவுக்கு காய்ப்பு வந்திருக்கு. தோப்புக்குள்ளே இருக்கிற ஒரு 60% மரங்கள் எல்லாமே இதே மாதிரி தான் காய்ப்பு பிடிச்சிருக்குங்க. மீதி மரங்கள் அதிகபட்சம் இன்னொரு 6 மாதத்தில் ஃபுல் ஈல்டுக்கு வந்துடுங்க. நீங்கள் ஒரு பணம் முதலீடு பண்ணுறீங்க, அதுக்கு வந்து மாதம் மாதம் இன்கமும் இருக்கணும். அது போக முதலீடும் வந்து நல்லா வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தோப்பு உங்களுக்கு 100% சூட் ஆகுங்க. உங்களுக்கு தேங்காய் மூலமாகவோ அல்லது இளநீ மூலமாகவோ நல்ல வருமானம் ஒரு மாதத்துக்கு ஒருக்க வந்துடுங்க. அது போக உங்கள் முதலீடு வந்து ரொம்ப நல்லா வேகத்தில் நல்லா வளருங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. அதே நேரத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்குங்க. பல்லடத்துலேருந்து வந்தாலும் ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க. தார் ரோட் ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்கனால ரோடு ஆக்சஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க.
இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் 62 லட்சம் கேட்குறாங்க. அதிலிருந்து பெரிய லெவலில் நெகோசியேட் பண்ண முடியாதுங்க. ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டும் இருக்குங்க. இந்த தோப்புக்கு நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. இதே மாதிரி மேலும் பல ப்ராப்பர்ட்டிகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.